இந்தியன் டூங்க. இப்பதான் நானும் என் தம்பி போய் பார்த்துட்டு வந்தோம். இந்தியன் டூ சித்தார்த் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க. வேற லெவல்னு தான் சொல்லணும். ரகுல் சித்தார்த்தோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணிருக்காங்க. குட்டி குட்டி சீன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டோரி வந்தாக்கா கம் பேக் இந்தியா. சேனாதிபதி இந்தியாவில் என்ன பண்ணாரு, அது பண்ணது அவருக்கு எப்படி ரிவர்ஸ் ஆச்சு, அந்த ரிவர்ஸ் ஆனதுல எப்படி தப்பிச்சாரு, இதெல்லாம் தாங்க பார்ட் 2ஓட ஒன்லைன் ஸ்டோரி. புரிஞ்சிச்சா? புரியலன்னா படம் போய் தியேட்டருக்கு பாருங்க. ஏன் தியேட்டருக்கு பார்க்க சொன்னா, சில ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க, அவங்கள பார்க்குற ஒரு சான்ஸ் தியேட்டர் பிக் ஸ்க்ரீன்ல கிடைக்குது. நான் பார்த்த தியேட்டர்ல பாதி ரோ காலி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, படம் வர்த்து தான். சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அதுல போடவே இல்லையா, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. மைனஸ்ன்னு சொன்னாக்கா டீட்டெயிலிங் அவ்வளோ இல்லை. சேனாதிபதி அங்க போய் சாவடிக்கிறாரு, இங்க போய் சாவடிக்கிறாரு. ஆனா எப்படி சாவடிக்கிறான்றது நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அவர் சாவடிக்கிறது மட்டும் காட்டுறாங்க, எப்படி அதுல போறாரு. பார்ட் 1ல பாத்தீங்கன்னாக்கா அவர் எப்படி உள்ள வராருல இருந்து எதுக்கு உள்ள வராரு எல்லா விஷயத்தையும் சங்கர் டைரக்டர் டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. இதுல பார்ட் 3ல பார்க்கணும். பட் பார்ட் 3 பார்த்தாக்கா யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அதுக்கு கண்டினியூஷன் எப்படியோ பார்க்கலாம், விடுங்க. பார்ட் 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பார்ட் 3 அப்படிதான் முடிக்கிறாங்கன்னு ஐ திங்க், மை கெஸ். பார்க்கலாம் பார்ட் 3 ரிலீஸ் ஆகும் போது. ஏன்னா பார்ட் 1லயும் பிளாஷ்பேக் இருக்கு, பார்ட் 3யும் பிளாஷ்பேக் சீன்ஸ் இருக்கு. பார்க்கலாம். இதுல நம்ம யூத் கமல்ஹாசனை பார்க்க போறோம். கிளைமேக்ஸ்ல யாரும் எந்திரிச்சு போவாதுங்க. கிளைமேக்ஸ்ல ட்ரெய்லர் பக்கா இருக்கு. உங்களுக்கு எண்டு கார்டெலாம் போட்ட பிறகு தான் ட்ரெய்லர் அப்லோட் பண்ணுவாங்க. ட்ரெய்லர் செம்மையா இருக்கு. நன்றி.